லைட்டாக டவுன் பண்ணுங்க. அப்படி உள்ள இப்படி உள்ள உள்ள எல்லாரும் என்ன பாருங்க. எல்லா பெற்றோர்களுமே பர்டிகுலராக அம்மாவங்களை தான் நான் அதிகமாக சொல்வேன். நான் குழந்தை வந்து இந்த மாதிரி விஷயங்களை கற்றுக்கணும், அதை சரியான இடத்துல கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களுடைய எண்ணங்கள் தான். நீங்கள் உட்காந்துருக்கிறது பார்வை, நீங்கள் தான் உட்காந்துருப்பீங்க, ஆனால் பார்வை வந்து அவங்களுடைய பார்வையாக தான் இருக்கும். அவங்க பார்க்குறாங்க, தன்னால் செய்ய முடியாது, உங்கள் எல்லாருக்கும் கொடுத்துருக்காங்க. ஆனால் நீங்கள் எல்லாருமே உங்கள் பேரண்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நன்றி கடனோடு இருங்க. நம்ம உங்கள் ஆசிரியர்களும் தெரியாது, எதுக்காக இங்கே வந்திருக்கோன்னு தெரியாது. ஆனால் இதே மாதிரி எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் எதை பற்றி தெரிஞ்சு போகிறோன்னு தெரியாமல் தான் வந்து எங்கள் மாஸ்டர்கிட்ட நான் போன பிறகு சிலம்பம்னா என்ன, நம்ம என்னெல்லாம் பண்ணணும், ஃபியூச்சர் எப்படி போகணும் நம்ம அப்படிங்கிறதுக்கு எனக்கு வந்து ஒரு சரியான ஒரு வழிகாட்டியாக என்னுடைய குருவை வந்து நான் பார்த்தேங்க. அவங்கள பார்த்த பிறகு இன்னும் நிறைய தெளிவு. அப்போ நான் வந்து உங்களுக்கு இன்னும் நிறைய சொல்லிக் கொடுக்கணும், நான் உங்களுக்கு நிறைய சொல்லிக் கொடுக்கணும், நானுமே இன்னும் நிறைய கற்றுக்கிறதுக்கு இங்கே நிறைய இருக்குங்கிறத எனக்கு வந்து புரிய வச்சது வந்து எங்கள் மாஸ்டர் தான். ஸோ அவங்க மூலயமா இப்போ எல்லாரும் நினைப்பாங்க நாமளே அதை தெரிஞ்சுக்கிட்டு இங்கே வந்து பசங்களுக்கு சொல்லி தரலான்னு. எனக்கு அந்த மாதிரி இல்லாமல் இவங்களுடைய ஆசீர்வாதம். धान्यं धनं पशुं बहुपुत्रलाभं शतसं वत्सरं दीर्घमायुः नमो नमो भवति जायमानो केतुर्षशामे यज्ञे वाहं देवेभ्यो विदधाध्यायं चन्द्रमास्तिरति दीर्घमायुः शतमानं भवति सदा यत्पुरुषः सतेन्द्रिय. பத்மஸ்ரீ விருதை பெற்றுள்ள திரு கே பழனிவேல் ஐயா அவர்களை கௌரவிக்கும் இந்த விழாவில் நாம் ஒன்று கூடியிருப்பது எங்களுக்கு மிகுந்த பெருமையையும் மகிழ்ச்சியையும் ஆனந்தத்தையும் அளிக்கிறது. புதுச்சேரியில் எளிய குடும்ப பின்னணியில் பிறந்த திரு கே பழனிவேல் அவர்களின் வாழ்க்கை பயணம் உண்மையிலேயே ஊக்கம் அளிப்பதாகவும், பேருந்து ஓட்டுநரான தனது பணியை தொடங்கிய அவர் கிடைத்த ஒவ்வொரு ஓய்வு நேரத்தையும் தமிழ் மரபின் தொன்மையான ஆயுத கலையான சிலம்பத்தை கற்றறிந்து தேர்ச்சி பெறுவதற்காக அர்ப்பணித்தார். அவரது உறுதியான மனப்பாங்கு, ஒழுக்கம் மற்றும் கலை மீதான அளவற்ற ஆர்வம் அவரை இந்த உயர்ந்த நிலைக்கு கொண்டு வந்துள்ளது. 2002ஆம் ஆண்டு அவர் நிறுவிய மாமல்லன் சிலம்பம் மார்ஷியல் ஆர்ட்ஸ் அகாடமி இன்று பாரம்பரிய தற்காப்பு கலைகள் மற்றும் பண்பாட்டு கல்விக்கான சிறந்த மையமாக விளங்குகிறது. இந்த அகாடமி மூலம் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் பயிற்சி அளித்து ஒழுக்கம், தைரியம், உடற்தகுதி மற்றும் பண்பாட்டு பெருமை ஆகியவற்றை வளர்த்தெடுக்க அவர் பெரும் பணியாற்றியுள்ளார். 3 சகாப்தங்களுக்கு மேலாக திரு கே பழனிவேல் ஐயா அவர்கள் சிலம்பம் மற்றும் பல்வேறு நாட்டுப்புற தற்காப்பு கலைகளை இந்தியா முழுவதும் மற்றும் உலக அரங்குகளிலும் இடைவிடாமல் பரப்பி வருகிறார். அவரது நிகழ்ச்சிகளும் கலை காட்சிகளும் தமிழ்நாட்டின் 5000 ஆண்டுகள் பழமையான தற்காப்பு கலை மரபை உலகிற்கு எடுத்துக்காட்டி இந்திய கலாச்சாரத்தின் பெருமையை வெளிப்படுத்தியுள்ளன. அவரது சேவை கலை நிகழ்ச்சிகள் மற்றும் பயிற்சிகளுடன் மட்டும் நின்றுவிடவில்லை. இலவச பயிற்சி முகாம்கள், பண்பாட்டு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் மற்றும் இளம் தலைமுறையினருக்கான வழிகாட்டுதல் திட்டங்கள் மூலம் பாரம்பரிய கலைகள் தொடர்ந்து வளர்வதற்கான தன்னலமற்ற உழைப்பை வழங்கி வருகிறார். அவரது பணி
கலை சிறப்பு மட்டுமல்லாமல் நாட்டுப்புற பற்றையும் பண்பாட்டிற்கு அர்ப்பணிப்பையும் பிரதிபலிக்கிறது. இந்திய குடியரசுத் தலைவரின் கரங்களால் பத்மஸ்ரீ விருதை பெற்றிருப்பது ஒரு தனி நபருக்கான கௌரவம் மட்டுமல்ல, இந்தியாவின் பாரம்பரிய தற்காப்பு கலைகளுக்கும் தமிழ் பண்பாட்டிற்கும் நம் மரபுகளை பாதுகாத்து வரும் எண்ணற்ற கலைஞர்களுக்கும் கிடைத்த பெருமைமிகு அங்கீகாரமாகும். இங்கு கூடியுள்ள அனைவரின் சார்பாக இந்த உயரிய விருதை பெற்ற திரு கே. பழனிவேல் ஐயா அவர்கள் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஒரு சாதாரண உழைப்பாளியிடமிருந்து தேசிய அளவில் போற்றப்படும் பண்பாட்டு முன்னோடியாக உயர்ந்துள்ளார். உங்கள் வாழ்க்கை பயணம் கோடான கோடி மக்களுக்கு ஊக்கமளிக்கிறது. உங்கள் அர்ப்பணிப்பும் சேவையும் வருங்கால தலைமுறைகளுக்கு ஒழுக்கம், பாரம்பரியம் மற்றும் நாட்டுப்பற்றின் மகத்துவத்தை உணர்த்தி வழிகாட்டட்டும். மீண்டும் ஒருமுறை பத்மஸ்ரீ விருது பெற்ற திரு கே. பழனிவேல் ஐயா அவர்களுக்கு எங்கள் மனமார்ந்த பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. ஜெய்ஸ்ரீ நான் கொஞ்சம் பின்னாடி வரீங்க. சவுண்டா கிளாப் பண்ணுங்க. வாங்க வா, அவளை தூக்கிட்டு வாங்க. அங்க பாரு, இங்க பாருங்க பாருங்க. வாங்க பாரு. வணக்கம். நம்ம ஐயாவை பற்றி ஒரு வரவேற்புடைய நான் படிக்கிறேன். பத்மஸ்ரீ விருது பெற்ற திரு கே. பழனிவேல் அவர்களை கௌரவிக்கும் வரவேற்புரை. இனிய காலை வணக்கம். இன்று நடைபெறும் சோபமான கல்யாண முன்னாடி போடு, சத்து போடு.